சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலை எழுந்து மிகுந்த அன்புடன் பாபா குட் மார்னிங், காலை வணக்கம் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிராதனம் ஆவீர்கள். நிறைய பொறுமை வேண்டும். புரிதல் மற்றும் கம்பீரத்துடன், கண்ணியத்துடன் கூடிய தீவிரத்தன்மை, ஆத்மா என்று புரிந்து நினைவு செய்வதன் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைக்கின்றது. மேலும் ஆத்மா சதோ பிரதானம் ஆகிக் கொண்டே செல்கின்றது. அனைத்து தெய்வீக குணங்களும் வந்துவிடுகின்றது. ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் சுயதர்மம் சாந்தியாகும். கர்மேந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாவில் சிறியது பெரியது என்பது கிடையாது. சரீரம் என்பது சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்கள் சதோ பிரதனமாக விஸ்வத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள். தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார், நினைவு யாத்திரையையும் கற்றுக் கொடுக்கின்றார். முக்கியமானதே நினைவு என்பதாகும். நீங்கள் மிகுந்த பொறுமையுடன், கம்பீரத்தா மற்றும் புரிதலுடன் நினைவு செய்யுங்கள். துல்லியமாக நினைவு செய்வதில் உழைப்பு என்பது இருக்கின்றது. ஏனெனில் நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கின்றது. நினைவு செய்யாமல் சதோ பிரதானமாகுவது என்பது முடியாத ஒன்றாகும். கொடுக்கின்றார், குழந்தைகள் நினைவு செய்கின்றார்கள். தந்தையும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்களை, சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையினுடைய நினைவில் உள்ளம் முற்றிலும் உறைந்து போக வேண்டும். நம்முடைய தந்தை மீது நமக்கு எந்தளவு அன்பு இருக்கிறது என்று நம்மிடத்தில் பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு என்னிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றது? தந்தை சொல்கின்றார், அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதற்கான பலன் தங்களுக்குத்தான் கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் தன் பையை நிரப்பிக் கொண்டு பிறகு தானம் செய்யுங்கள். யார் அதை தானம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். தந்தை நினைவின் மூலமாக துரு நீங்கிக் கொண்டே செல்லும். ஒரு தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த நினைவும் கூடாது. சங்கல்ப சக்தியை அதிகரியுங்கள். உறுதி நிறைந்த சங்கல்பம் செய்யுங்கள். அப்பொழுது பிரத்யட்சம் விரைவில் ஏற்பட்டுவிடும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக்கடல். சிவதந்தை குழந்தைக்கு கிடைத்துவிட்டீர்கள். ஆத்மா, பரமாத்மா, நீங்க எமது தந்தை. நடப்பது நாடகம் முடிந்துவிட்டது. வீட்டுக்கு நிராகாரியாக, நிர்விகாரியாக, நிரகங்காரியாக திரும்பச் செல்ல வேண்டிய நேரம் என்பது அனைத்தையும் மனதில் புத்தியில் முழு உணர்வோடு நிறுத்தி சன்ஸ்கார பதிவுகளையும் சுபாவங்களையும் மாற்றம் செய்ய வைத்து விட்டீர்கள். தங்களால் தரப்பட்டிருக்கும் ஞானம் அதிசயம் செய்தது பாபா. தந்தை எனக்குக் கொடுத்த வரதானத்தின் அதிர்வில் நான் ஒரு விசேஷ ஆத்மாவாக ஆனேன். என் சிரேஷ்ட ஸ்மிருதியின் விசேஷ தன்மைகளை மற்ற ஆத்மாக்களுக்கு நினைவூட்டுகிறேன். என் நினைவு மூலமாக அவர்கள் விழிப்படைகிறார்கள். இப்போது தந்தையின் அருமையான வரத்தை உணர்ந்து நிலைத்து, குஷியினுடைய கஜானாக்களால் நிரம்பிய பண்டாரா எனது சொரூபம். நான் ஒரு ஆனந்த கஜானா. தந்தை எனக்குக் கொடுத்த கணக்கில் அடங்காத, அழியாத ஆனந்தத்தின் பொக்கிஷங்களை நினைவில் கொண்டு வந்தபோது என் ஆன்மா குஷியால் நிரம்புகிறது. குஷியினால் ஆன்மா சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. நிரம்பிய ஆத்மா தடுமாற்றமின்றி சதா நிலையாக இருக்கிறது. நான் என் சொரூபத்தில் நிலைத்து மற்றவர்களுக்கும் குஷியான செய்திகளைப் பகிரும் வல்லமையுடன் இருப்பதை உணர்கிறேன். நான் சிவபாபாவின் நினைவில் நிரந்தரமாக இணைந்து சக்திகளைப் பெறுகிறேன். சக்திகளை உலகம் முழுவதும் பரப்புகிறேன். என் சகோதர ஆத்மாக்களுக்கு, இயற்கைக்கும்
பஞ்சபூதங்களுக்கும் தூய எண்ணங்கள், உணர்வுகள், நன்னெறி மற்றும் அதிர்வுகளால் சேவை செய்கிறேன். இந்த அளவிலான ஆன்மீக உயர்வில் நான் ஒரு விசேஷ ஆத்மாவாக பாபா எனக்கு கூறுகிறார். எனது பூரண பாபா என்னை சீரான, பரிசுத்த தேவதையாக மாற்றியுள்ளார். நான் தந்தையின் ஆனந்த பண்டாரா எனும் கஜானா வரத்தையும் உணர்ந்து பல செயல்படுத்துகிறேன். என் எண்ணம், வார்த்தை, செயல் மூலமாக ஆத்மாக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கிறேன். அவர்களின் தூய்மையான சொரூபத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் சொரூபத்தை காட்டுகிறேன். அனைத்து கர்மங்களையும் விடுபட்ட நிலையிலிருந்து ஒரே தந்தை சிவபாபா தங்கள் ஒருவரையே நினைப்பவராக இருந்திருந்து தங்களது இறுதி நேர சமிக்ஞைக்காகவும் கட்டளைக்காகவும் பொறுமையாக காத்திருந்து தயார் நிலையில் இருக்கிறேன். சர்வ சம்பந்தங்களுக்கும் சர்வ பிராப்திகளுக்கும் சர்வ சக்திவான் பரமாத்மா பரமபிதா சிவபாபாவுக்கு எல்லையற்ற நன்றிகள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.